அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோவையிலேருந்து கிருஷ்ணவேணிங்க. அஸ்ட்ரோ நெசன் டிவி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகம் ஜோதிஷம் சார்ந்து மிக சிறப்பாக துல்லியமான பலன்களை மாதந்தோறும் அழகாக சொல்லிட்டு வரோம். அதன் வரிசையில் இந்த மாதம் நம்ம பார்க்கக்கூடியது புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய கிரக பலன்கள் கோச்சாரமாக எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ குரு பகவான் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. ரிஷபத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருந்துகிட்ருக்கார், பயணிச்சிட்ருக்கார். மிதுனத்தில் செவ்வாய் பகவானுங்க. புரட்டாசி மாதம் சிம்மத்தில் புதன் பகவான் இருக்கிறார். சூரியனும் சுக்கரன் கேது இவங்க எல்லாருமே கன்னியில் இருந்துகிட்ருக்காங்க. ராகு பகவான் மீனத்திலையும் சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பத்திலே இருக்கார். இப்படி கிரகங்கள் 9 கிரகங்களும் 12 கட்டத்துக்குள் அடக்கமாக எப்படி அடைவாயி அந்த மாதம் எப்படி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அப்படி பிரித்து பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய விஷயமும் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் எப்படி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மாத பலன் கணிக்கிறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சிறப்பாக புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி புரட்டாசி 14ஆம் தேதி புதன்கிழமை மிக அற்புதமான அக்டோபர் 2ஆம் தேதி சர்வ மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை மாகாளய அமாவாசையை பற்றி தர்ப்பணம் திதி எப்படி கொடுக்கணுங்கிற தனி வீடியோவோ போடலாம். அத்தனை விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குதுங்க. திலஹோமத்துக்கு சிறப்புங்க. திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்க இந்த ஆண்டு வரக்கூடிய மிக சிறப்பான புரட்டாசி மாதம் இந்த அமாவாசை தர்ப்பணம் எல்லாருமே கொடுத்துருங்க. முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களுடைய ஜென்ம தோஷம் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புங்க. மாத்திரு பித்திரு தோஷம்பாங்க. இதெல்லாம் முன்ஜென்ம கருமா, முன்னோர்களுடைய சாபக்கேடு, முன்வழியில் நம்ம ஏதாவது வச்சுருந்தோம்னா பாக்கியாக அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள். அப்போ தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷங்க. அதை விட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதில் சூட்சும ரகசியங்கள் இருக்குது. இதை விட இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/10/2024 வியாழக்கிழமைங்க நவராத்திரி பூஜை ஆரம்பமாக கொலு வைக்கக்கூடிய விசேஷமான அந்த 7 நாட்கள் தேவி பாகவதமெல்லாம் நம்ம சொல்லணும், படிக்கணும். தேவி மகாதேவி தாயார் அவதாரம் தினம் அப்படிங்கிறோம். 11/10/2024 மிக சிறப்பாக வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை. மகா நவமி அன்று நமக்கு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பிறக்குது. ரொம்ப சிறப்பான விஷயம். 12/10/2024 விஜயதசமிங்க சனிக்கிழமை பிறக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வைஷ்ணவி விஜயதசமி. புது தொழில், வேதங்கள், உபநடனம், கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு விசேஷமான நன்னாள். இப்படி விசேஷமான நாட்களாக புரட்டாசி மாதம் நம்ம எல்லாரும் கொண்டாடணும். இந்து தர்மத்தின்படி இந்த வைணவ கோத்திரமாக இருந்தாலும் சைவ கோத்திரமாக இருந்தாலும் சைவமாக மாறி அசைவம் அப்படிங்கிற ஒரு நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு நம்ம சாப்பிடாமல் ரொம்ப ஐதீகமாக கொண்டாடக்கூடிய மாதம் தமிழ் மாதம், சிறப்பான மாதம், பெருமாளுடைய அனுகிரக மாதம் புரட்டாசி மாதங்க. எல்லாருமே வைபோகமாக கொண்டாடுவோம். விசேஷமான இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை தனித்தனி பலாபலன்கள், பரிகாரம், எந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது பொது பலனுங்க. ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து தான் துல்லியமாக பலனை நம்ம சொல்ல முடியும். அதற்கு என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய முழு விவரம் பலாபலனை கேட்டுக்கலாம். புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் துல்லியமான பலனையும் பரிகாரத்தையும் சிறப்பாக சொல்லிகிட்ருக்கோம். மேச முதல் மீனம் வரை மீன ராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்கும்
அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அன்பு, பாசம், எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க, அரவணைச்சு போகக்கூடியவங்க, சர்த்தா பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற ஒரு மன தைரியமும் கொண்டவங்க மீனராசிங்க. ஜலராசின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த எம்பெருமானுடைய சுக்கிரனுடைய உச்சம் பெற்ற உங்களுடைய ராசிக்கு புரட்டாசி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ராகு அப்படிங்கிறது ஆதிசேஷனாக படுத்திருக்கக்கூடியவர் எங்கேயுமே பெருமாள். அப்போ பார்க்கடலில் ஆதிசேஷனுடைய அந்த நாகப்படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய எம்பெருமான் உங்களுக்கு எல்லா வளத்தையும் இந்த புரட்டாசி மாதத்திலேருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாருங்க. இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது பார்த்திங்களா, இந்த மீனராசி நிறைய வராங்க, கடகராசிக்காரங்க வராங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம், மனம் குழப்பம் நிறையா. ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார்ல, நிறைய அலைச்சலுங்க. வெளிநாட்டுக்கு போகலான்னு வாங்கி வாங்கி விசா வச்சு கிடைக்க மாட்டேங்குது. எதை சில தடைகள், அலைச்சல், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. உடம்பு வேற படுத்துது சொல்கிறீங்க. அப்போ உடல், ஆயுள், ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும். புரட்டாசி மாதம் எம்பெருமான் உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் நல்ல ஒரு விஷயமாக வக்கரத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூட அமைப்பு உண்டுங்க. நல்ல கல்வி, படிக்காதவங்கெல்லாம் அந்த குழந்தைங்களாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதம் நல்லா படிப்பாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம், குழந்தை தரிக்கிறதுக்கு வேணா வாய்ப்புகள் உண்டு, பாக்கியம் உண்டு. எந்த பிரச்சனையும் நமக்கு போயிட்டு இருந்துச்சுங்க, இந்த மாதம் நல்லா இருக்குங்க. அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். புரட்டி போடுங்களாம், நல்ல மாதமாக இருக்குது. சூரிய பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்து சுக்கிரன் கேதுவுடைய சாரத்தில் இருக்கேன். குடும்பத்தில் மட்டும் கவனம் தேவை. என்ன கவனங்கன்னா, கணவன் மனைவி ஏதாவது சண்டை போட்டுக்கக்கூடாது, வார்த்தைகளை விட்டுக்கக்கூடாது. ஏன்னா 7 பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்குது. ஆனாலும் வீடு, வண்டி, வாகனம், புதிய வரவுகள், புதிய செலவுகளும் தாராளமாக செய்யலாங்க, பயப்பட வேண்டாம். பணம், தன வரவு உண்டுங்க, கவலைப்பட வேண்டாம். சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக சூப்பராக ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறான். பொருள்காரகத்துவம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா உறவுகளிடையே சில சிக்கல்கள் தெளிவுக்கு வரும். சுபகாரியங்கள் எடுக்கலாம், பயப்பட வேண்டாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள், அது புது வண்டியாக வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் 4ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் பகவான் வீடு சார்ந்த விஷயங்கள், மனை சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் புதிய முயற்சி போடுவீங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய. கார் வாங்கணும், வாங்கலாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் இந்த மாதம் ஓடிக்கிட்டுருக்கு. புதிய வரவு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்போ சின்ன சின்ன கடன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இஎம்ஐ கட்டுறது, பேங்க் லோன்னு கட்டுறது, இந்த விஷயங்கள்லாம் கட்டிக்கிட்டிங்கன்னா இந்த 7 பகவானுடைய தாக்கத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தொழில்காரகன், ஆயுள் கரகன் சனி பகவான். அப்போ அவர் எப்படி இருக்கார்? வக்கரத்தில் இருக்கார். அப்போ புதிய அதிகமான முதலீடு கோடிக்கணக்காக போடுற விஷயத்த வேண்டாம். மற்றபடி ஆஸ் யூஷுவல் செய்யக்கூடியது கொஞ்சம் தொழிலை விருத்தி பண்ணிக்கிறதெல்லாம் நல்லாவே செய்யலாம். அதிலெல்லாம் எந்த தடையும் இல்லை. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான வெற்றி. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்லா சைன் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த மாதங்க. அதே போல் புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். கடன் விஷயங்கள், கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் கவனம், வயிறு சம்பந்தமானது, லிவர் சம்பந்தமானது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டுட்டாவே, கரெக்டான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிட்டாவே நோய் இல்லாமல் இருக்கும். அப்படி இதை நம்ம கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வண்டி வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது கவனமாக போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடை எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த பாவ கிரகங்கள், அசுப கிரகங்களுடைய அமைப்பு வரும்பொழுதே சில சிக்கலை ஏற்படுத்தும். இப்போ ராகு என்னென்னா ரொம்ப ஆசையை கொடுக்கறது, பேராசையும் கூட தரலாம் சிலருக்கு. எப்படியாவது சம்பாரிச்சணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறத ஆசிலிஸ் மைண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி, அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். சத்தியநாராயண பூஜை எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பெருமாளுடைய மாதம் இல்லவா? இந்த பௌர்ணமியில் சத்தியநாராயண வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடெல்லாம் மீனத்துக்கு மன தெளிவையும் தியானத்தையும் கொடுக்கும், அமைதியை கொடுக்கணும். ஏன்னா அது அப்படியே அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மனசு. அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு போகணுன்னா நம்ம ஒரு விஷயத்தை அதை சார்ந்தே போகணும். கடிவாளம் கட்டின குதிரை மாதிரியே போயிட்டுருக்கணும். அப்போ தான் அதில் ஜெயிக்க முடியும். அப்போ தான் அந்த மனசு ஒருமுகப்படுத்தும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பான விஷயத்த, ஒரு சூட்சுமமான பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசத்தில் ஒன்று எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம்.
அப்போ மீனராசிக்காரங்க எங்கே போகணும், எந்த கோயிலை போய் நான் வழிபாடு எடுக்கணும்னா, ஏதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கும்பகோணத்தில் இருந்துங்க, எங்கெங்க கும்பகோணம் அங்கேருந்து ஊத்துக்காடு அந்த இடத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க பட்டீஸ்வரம் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பட்டீஸ்வரத்துடைய வழியாக கூட போகலாம். வேத நாராயண பெருமாள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி தாயார் அங்கே இருக்கார். அப்போ மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு எடுக்கணும். மீனராசி நேயர்கள் எல்லாமே நல்ல பலனையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தொழில் வளத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா அற்புதமாக அடங்கிய கோயில்னு இருக்குது. அப்படி அந்த கோயிலில் தான் நமக்கு சில விஷயங்கள் நடந்தேறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீனராசி நேயர்கள் பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற அருகில் இருக்கிற கோயிலுக்கே போய் நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். சத்யநாராயண பூஜை வழிபாடு எடுக்கலாம். அதே போல் இந்த பட்டீஸ்வரம் போய் வழிபாடு ஆகம விதிபாடு எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து செல்வ வளமும் ஆரோக்கியமும் மற்றும் அற்புதமான விஷயமும் மாற்றமும் ஏற்படும். இந்த இடமாற்றம் தொழில் மாற்றம் சிக்கலில் இருந்தவங்க எல்லாமே இந்த மாதம் நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த வழிபாடு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கோயிலுக்கு இந்த பெருமாள் வைணவ ஸ்தலத்தை போய் வழிபாடு எடுங்க, அப்போ நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், ஒரு மோட்சத்தை கிடைக்கும், ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கிடைக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மீனராசிக்கு இந்த கோயில் பட்டீஸ்வரர் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் வழிபாடு மிக அற்புதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ எம்பெருமான் எல்லா வல்ல அருள் புரிவார் என்று வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சினர்.